உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ பொருளாதாரம் சிறக்கிறதுக்குன்னா, இந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம். அதாவது யார் ஒருத்தவங்க நீங்கள் பூர நட்சத்திரத்தில பிறந்து இருந்தாலும், நான் சொல்ற சில பொருட்கள சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதாரம் வந்து மிக சிறப்பா இருக்கும். தொய்வு இல்லாம இருக்கும். சரிங்களா? உங்களுடைய இந்த பூர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நல்ல எனர்ஜிய குடுக்குறதும், பொருளாதாரம் சிறப்பா குடுக்குறதுக்கான பார்த்தீங்கன்னா, வல்லாரைக்கீரை, மாதுளம்பழம், ஜெர்ரி பழம், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்கா, பேரீச்சம்பழம். இதெல்லாம் நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து தொய்வில்லாம எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இத வந்து நீங்க வேணா இது 1 நாள் 2 நாள் செய்யக்கூடாது. குறைஞ்சது 48 நாள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலன் குடுக்கும். நீங்க வேணா பரிச்சயம் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்தினுடைய விருட்சம், அதாவது மரம்னு பார்த்தீங்கன்னா, பலாசு மரம், எலுமிச்சை மரம், அதுக்கு அடுத்தது அரளி மரம். இந்த மரத்துங்களுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு வரலாம். இந்த மரத்தடியில போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தன்மையெல்லாம் உங்க உடம்புலேருந்து கண்டிப்பா வெளியேறும். தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 1 நாள் 2 நாள் செய்யக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் குடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து சில பறவைகள்லாம் உங்களுக்கு வந்து யோகத்த குடுக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பெண் கழுகு மற்றும் கிழுவை கிழுவை கிழுவைன்னு ஒரு பறவை இருக்குங்க. இது நீங்க YouTubeல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதில கிடைக்கும். பெண் கழுகு, கிழுவை இந்த படத்த வந்து நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கலாம். எல்லாம் தினசரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திர எனர்ஜி வந்து நல்லா உங்களுடைய பூர நட்சத்திரத்தோட எனர்ஜி வந்து நல்லா பாசிட்டிவா மாறும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.